ஒரு செம்மையான அமெரிக்கனோட மூவிஸ் தான் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா மூவிஸுமே செம்மையாக இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி மூவி சஜஷன் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி தான் 2014 ரிலீஸ் ஆன பிகே. ஏலியன்ஸ்லாம் ஏன்டா அமெரிக்காக்கே போகுது, இந்தியாக்கே வராதா அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களுக்கு இந்த மூவி ஒரு பயங்கர ஃபேவரட்டானு சொல்லலாம். பிகாஸ் அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த மூவியை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த மூவியோட பார்ட்னு பார்க்கும்போது ஏலியன்ஸ்லாம் சேர்ந்து இடத்துக்கு வருது. அதில் ஒரு ஏலியன் இந்தியாக்கே வந்துடுது. அப்படி வந்து ஏலியன் நம்ம ஊர் மக்கள் எப்படிலாம் இருக்காங்க, எப்படிலாம் சர்வே பண்ணுறாங்க, எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அப்படியே வந்து ஏலியனுக்கு நம்ம ஊரில் என்னெல்லாம் விஷயம் நடந்துச்சு, அந்த ஏலியன் எப்படிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு, அண்ட் நம்ம மக்கள் பண்ண சேட்டையெல்லாம் எப்படி சமாளிச்சிச்சுன்னு ரொம்பவே சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த மூவி பார்க்கும்போது ஒரு பயங்கர ஆக்ஷன் அட்வென்ச்சராக இருக்கும் அப்படின்லாம் நினைக்க வேணாம். முழுக்க ஒரு பயங்கர ஃபன் என்டர்டைன்மெண்ட் தான் இந்த மூவி இருக்கும். அண்ட் அந்த மூவியில் காட் பற்றிலாம் சூப்பராக பேசியிருப்பாங்க. அந்த சீன்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் அமெரிக்கன் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு கிரேட்டஸ்டான பர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்லலாம். கண்ணே சிம்டாமல் நிறைய இடத்துல ரொம்பவே ஹாப்பியாக நம்மளை ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு அவரோட ஆக்டிங்கில். அண்ட் எல்லோரும் மறக்காம பாருங்கள், ரொம்ப ஃபன் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். लोगों ने ना उसको समझा ना उसके तरीके, जितना अजीब था वो उतना ही दिल के करीब था. நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக பார்க்க போகிற மூவி தான் 2016 ரிலீஸ் ஆன தங்கல். இந்தியன் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபஸ்ட் டைம் 2000 கோடி அடித்த மூவி இது தான். எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும்னு தெரியல. அண்ட் அந்த மூவியோட பிளாட்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு ரெஸ்லிங் சாம்பியனாக இருப்பார். அப்படி இருக்கும்போது கோல்டு மெடல் அடிக்கணும் இந்தியாவுக்காக அப்படின்னு ஒரு பெரிய ட்ரீம் வச்சுட்டு இருந்திருப்பார். அண்ட் ஃபேமிலி சுச்சுவேஷனால் அதை அச்சீவ் பண்ண முடியாது. அண்ட் காலப்போக்கில் இவரோட குழந்தைங்களை வச்சு அந்த ட்ரீம் எப்படியாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். அண்ட் பிறந்தது பூராவே பெண் குழந்தையாக தான் இருந்திருக்கும். கோல்டு எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவரோட குழந்தைங்களை வச்சு அந்த கோல்டை அடித்தாரா இல்லையா அப்படிங்கிறத அந்த மூவியில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த மூவியோட ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இது ஒரு ட்ரூ ஸ்டோரி மூவின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே இந்த மூவியில் ஒவ்வொரு சீனையும் பியூட்டிஃபுல்லாக மேக் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் இந்த மூவிக்கு அமெரிக்கன் போட்டதெல்லாம் ஒரு பயங்கர எஃபர்ட்னு சொல்லலாம். மொத்தம் 3 கேரக்டராக இந்த மூவியில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமலாம் செக் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் தேட பார்க்க போகிற மூவி தான் லால் சிங் சதா. 2022 ரிலீஸ் ஆன ஒரு பாலிவுட் மூவி தான் இது. அண்ட் இந்த மூவி ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன ஃபாரஸ்ட் கம்போடைய ஒரிஜினல் அடாப்டேஷன் ரீமேக்காக தான் எடுத்து இருப்பாங்க. இந்த மூவி எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா ஒரே வேர்டு தான், சிம்பிள், அமெரிக்கானோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக பண்ணுவாருன்னு. அதே மாதிரி தான் இந்த மூவியில் ஒரு கிரேட்டஸ்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எல்லாரையுமே பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ண வச்சுருப்பாரு. அண்ட் இந்த மூவியோட பிளாட்னு பார்த்தோம்னா லால் சிங் சதா அப்படிங்கிற ஒரு சிம்பிள் மேனோடைய பயங்கரமான லைஃப் ஜெர்னி தான் இந்த மூவியில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. நம்ம எல்லாருமே மோட்டிவேட் இல்லாமல் ஒரு மூமெண்ட்டில் இருந்தோம்னா அப்போ இந்த மூவி பார்க்கும்போது எல்லாருமே பயங்கர ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். அந்தளவுக்கு இந்த மூவியை சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ரொம்பவே இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர் தன்னோட லைஃப்பில் ட்ராவல் பண்ணும்போது அவருக்கு எவ்வளோ அனுபவம் கிடைக்குதுன்னு இந்த மூவியை சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த மூவி பார்க்கும்போது அழுகிறதா இல்லை சிரிக்கிறதா அவ்வளோ கன்ஃபியூஸாக இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக அந்த மூவியை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. லைஃப்பில் ஒரு வாட்டியாவது பார்க்க வேண்டிய மூவி. எல்லோரும் கண்டிப்பாக மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 4th பார்க்க போகிற மூவி தான் 2006 ரிலீஸ் ஆன ஃபனா. இது கொஞ்சம் பழைய மூவி தான், பட் இப்போ பார்த்தாலுமே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். அண்ட் அந்த மூவியோட பாட்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு டைரக்டராக இருப்பார். அப்படியே இருக்கும்போது ஒரு இடத்துல பாம்பு வைக்கலான்னு போயிட்டுருப்பாரு. அப்போ தான் ஒரு கண்ணு தெரியாத ஒரு பொண்ணையும் பார்ப்பார். அந்த பொண்ணு கூட பேசி பழகி ஒரு லவ் அஃபெக்ஷன்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் லவ்க்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாரா இல்லை பாம்பு வச்சாரா இருந்தால் இந்த படத்தில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த படத்தோட இன்டர்வல் சீனுக்காகவே இந்த மூவி எத்தனை வாட்டியும் நான் பார்க்கலாம், அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்கும். அண்ட் இந்த மூவியை தமிழில் ரீமேக்கும் பண்ணியிருக்காங்க. மறக்காம அது என்ன மூவின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த மூவி தமிழ் டப்பில் அவைலபிள் இல்லை, ஹிந்தியில் மட்டும் தான் இருக்குது. அண்ட் பேசிக்கான ஹிந்தி தான், பார்த்தாலே புரியும். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 5th பார்க்க போகிற மூவி தான் 2001 ரிலீஸ் ஆன லகான். இது ரொம்ப பழைய மூவி தான், பட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிகாஸ் அந்த டைம்லேயே இந்த மூவியை 3 மணி நேரத்துக்கு எடுத்து வச்சுருப்பாங்க. எந்த ஒரு லேகம் இருக்காது. மூவி எப்படி போணுச்சுன்னு தெரியாது. அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த மூவியோட பிளாட்னு பார்க்கும்போது ஒரு 18th செஞ்சுரி அந்த மாதிரி பீரியடில் தான் மூவி காமிக்கிறாங்க. ரொம்பவே ஒரு சின்ன ஊரில் பிரிட்டிஷர்ஸ் தான் ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஊரில் அளவு கடந்த வரி போட்டுட்ருப்பாங்க. அந்த மக்களால் அதை கட்டியிருக்கவே முடியாது. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் அந்த ஊர் மக்களாக சேர்ந்து அந்த பிரிட்டிஷ் கேட்டுருப்பாங்க, இந்த வரி கம்மி பண்ணுங்கள், எந்த ஒரு விளைச்சல் இல்லை, எப்படி கட்டுறது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அந்த பிரிட்டிஷர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடத்தலாம். அதில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நாங்கள் 3 வருஷத்துக்கு எந்த ஒரு வரி கேட்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கடைசியாக அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கிரிக்கெட் மேட்ச் விளையாண்டு ஜெயிச்சாங்களே இல்லையா, அந்த ஊரில் வரி பிரச்சனை தீர்ந்துச்சா இல்லையான்னு ரொம்பவே சூப்பராக காமிச்சிருப்பாங்க.
அண்ட் இந்த மூவியில் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவின்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும்.